அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏவா வேலு மீதான லுக்அவுட் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். முன்னாள் திமுக அமைச்சர் ஏவு வேலுவுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் தடைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. அவசர வழக்காக நாளைய தினமே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை என்பதும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளைய தினம் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என கூறியிருக்கக்கூடிய தலைமை நீதிபதி நாளை மறுநாள் வேண்டுமானால் விசாரணைக்கு பட்டியலிடுவது தொடர்பாக பரிசீலனை செய்வதாக தற்பொழுது அறிவித்திருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறையில் நடைபெற்ற சாலை பணிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாகவும், குறிப்பாக சாலைகளையே போடாமல் முன்கூட்டியே தொகையை விடுவித்து கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு நடந்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் லுக் அவுட் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்ததோடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முன்பு ஜூலை 15ஆம் தேதி அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த ஏவா வேலு தற்பொழுது தமிழ்நாட்டிற்கு திரும்பி இருக்கிறார். நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது ஜூலை 15 கண்டிப்பாக நான் போய் ஆஜராவேன் என்றும் சொல்லி இருக்கின்றார். இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸை சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் இடைக்காலமாக தடை விதித்ததற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அவசரமாக மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம்தான் உச்சநீதிமன்றம் விடுமுறை முடிந்து மீண்டும் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரத்தை மிகவும் ஆவேசமான முறையில் கையில் எடுத்திருக்கின்றார்கள். நாளைய தினமே வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் அவர் வழக்கு அந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்ற ஒரு விஷயத்தை எல்லாம் சொன்னார்கள். ஆனாலும் கூட தலைமை நீதிபதி ஏற்கனவே நிறைய வழக்குகள் பட்டியலிடப்பட்டு விட்டது, நாளைய தினம் விசாரிக்க முடியாது, வேண்டுமென்றால் நாளை மறுநாள் வழக்கை பட்டியலிடுவதற்கான பரிந்துரையை நான் செய்ய பார்க்கிறேன், பரிசீலனை செய்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் கூறியிருக்கின்றார். பார்க்க வேண்டும், நாளை மறுநாள் வழக்கு விசாரணைக்கு வருகிறதா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்பதையெல்லாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.